அவங்க சைஸுக்கு இதெல்லாம் ஓவர் தான். எப்படி அவங்க இப்படி பண்ணலாம்? என்னங்க பிரதர், இது கோமா இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு? இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வீடு கழுவுல தனியா எங்க வீட்டு வாசல் முன்னாடி விடுறாங்க. அதான் நான் சும்மா இருப்பேனா, போய் ஒரு கை பார்த்து விட்டு வந்துட்டேன். இப்படிலாம் பண்றது தப்பு பிரதர். நம்மளாம் விசுவாசிங்க, நம்மளுக்கும் உலகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்படிலாம் பண்றது தப்பு பிரதர். அட நீங்க வேற பிரதர், சும்மா இருக்கிற டென்ஷன்ல போங்க பிரதர். அண்ணே என்ன தெரிஞ்சவங்களா? ஆமாப்பா, தெரிஞ்சவங்க தான். ஏனே இப்படி மூஞ்சி உருன்னு வச்சிருக்கீங்க? இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்கள அவங்க வீடு கழுவுன தனியா எங்க வீட்டு வாசல் முன்னாடி விடுறாங்க. சும்மாவா விட்டீங்க? ஒரு கை பார்க்கல? நான் சும்மா இருப்பேனா, அதான் போய் ஒரு கை பார்த்து விட்டு வந்துட்டேன். அடுத்ததாச்சும் பண்ணாங்கன்னா என்னைய கூப்பிடுங்கண்ணே, நான் வந்து பாத்துக்கிறேன். சரிப்பா சரிப்பா. சரிண்ணே. The next day. அப்பா, காலையில சூடா காபி குடிக்கிறது சூப்பரா இருக்குப்பா. மணி என்ன 9:30 தானே ஆகுது. சர்ச்சு 10 மணிக்கு தானே. நம்ம போய் கிளம்பி 11 மணிக்கு பாஸ்டர் மேடல் ஏறும்போது வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இந்த ஆராதனைல நீங்க பாத்துக்கோங்க பிரதர். போங்க போங்க, 9:30 ஆச்சு, லேட் ஆயிர போகுது. இப்ப தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பலாம். உங்களுக்கு பலவீனம், சமாதான குறைவு, பண கஷ்டம் இதுல ஏதாச்சும் வந்துச்சுன்னா தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாம தேவனுடைய வசனத்தை கொண்டு தேவனுடைய பிள்ளைகளா ஜெபிக்கணும். உங்களுக்கு பலவீன குறைவா இந்த வசனத்தை கொண்டு ஜெபிங்க. இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிதம். உங்களுக்கு சமாதான குறைவா இந்த வசனத்தை கொண்டு ஜெபிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏசப்பா அவருடைய சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கடன் பிரச்சனையா இந்த வசனத்தை கொண்டு ஜெபிங்க. நீ அன்னைய ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காயிருப்பாயாக. இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா தேவனுடைய பிள்ளைகளா சோர்ந்து போகாம தேவனுடைய வசனத்தை கொண்டு ஜெபிக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். சரிங்க பிரதர், நாங்களும் ப்ரேயர் பண்ணுறோம், நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்களை பார்த்தேன் பாஸ்டர். அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னேன், அவங்களும் சர்ச்சுக்கு வரேன்னு சொன்னாங்க. காலையில் ஃபோன் பண்ணி கேட்டோன்னே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். இதை கொடுத்து கவலைப்படாதீங்க பிரதர். இந்த ஆத்மா நம்ம சபைக்கு நேர்த்தி ஆகாததுக்காக ப்ரேயர் பண்ணுவோம் பிரதர். பாப்பா, இப்ப நம்ம நேரா வீட்டுக்கு தான் போகும்போது எதுவும் கேட்க கூடாது. என்னங்க பிரதர், வீட்டுக்கு போறீங்களா? ஓ, சாப்பிட போறீங்களா? சரி சரி. சாப்பிட்டுதான் போறோம். சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவோம். ஏன் பிரதர்? காலைல சரி சட்டன் பண்ணிடுறது, அது போதும். அண்ணே அண்ணாண்ணே ஆட்டிக்கிட்டே வர்றீங்க. என் வலி எனக்கு தெரியும். கொஞ்ச தூரம் நடந்தாலே இந்த கால் வலி மூட்டு வலிலாம் வந்துருது. என்ன வேணா எனக்கு கூட சுகர் இருக்கு. வயசானாலே இப்படிதான் போல. நீ என்ன நல்லா போதோ மெசேஜ் வந்து இல்லையா, இப்பதே இருக்கிறத வச்சு ஒரு கிட்ட என் பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன். இதுல இவன் வேற என்ன பண்றது, போய் கடனே வாங்கணும். ஏதோ வச்சிருக்க என்கிட்ட அதுவும் இல்லைண்ணே. அதை விடுங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கல்யாணம், பத்திரிக்கை வச்சானே பாத்தீங்களா? ஆமா, பத்திரிக்கை வச்சான்.
ஆனா அதுல ஒரு சிக்கல். அவன் கல்யாணத்துல உங்களுக்கு என்ன சிக்கல்? அதான் ஞாயிற்றுக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமை நான் தான் சர்ச்சுக்கு போயிருந்தேன். சரியா போச்சு போங்க. நீங்க வேற வாரம் சர்ச்சுக்கு போறீங்க. நீங்க இந்த ஒரு வாரம் அவன் கல்யாணத்துக்கு வந்துட்டு அடுத்த வாரம் கூட சர்ச்சுக்கு போய்க்கோங்க. நீ சொல்றது சரிதான். எங்க ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணுவான். மறுபடியும் வச்சாலும் கூப்பிட மாட்டானா பாத்துக்கேன். சரி நீ வாங்க போலாம். சரி இந்த வாரம் வந்து அடுத்த வாரம் கூட சர்ச்சுக்கு போய்க்கலாம். சரி வாங்க போலாம். இப்பெல்லாம் நம்ம ஒழுங்காவே பைபிள் படிக்கிறது இல்ல, ப்ரே பண்றது இல்ல. சரி நாளையில இருந்தா பைபிள் படிப்போம். எல்லாம் சிரிக்கிற மாதிரியா போறாங்க. அலாரம் வைக்கணும்னு காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு கரெக்டா பைபிள் படிக்கணும், கரெக்டா எந்திரிச்சு ப்ரே பண்ணணும். அலாரம் வச்சுக்கணும். இப்பதான் படுத்தோம். ரொம்ப டயர்டா இருக்கே. உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு டயர்டா இருக்கேன். நான் நாளைக்கு ப்ரே பண்ணுறேன், நாளைக்கு பைபிள் வாசிக்கிறேன், காரியத்தா தூங்குறேன். சேமா முடிஞ்சு போலையே. காலையில தான் ஒழுங்கா ப்ரே பண்ணல, இப்பயாவது ஒழுங்கா பைபிள் 10 நிமிஷம் போன் பார்த்துக்கலாம். ஐயோ ஐயோ. One eternity later. என்ன அதுக்குள்ள 1 மணி நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் தான் நிமிஷம். போன் பார்த்தாலே இப்பதான் போல நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. சரி இப்பயாவது பைபிள் படிப்போம். தேவன் வானத்தையும் ஐயோ ஐயோ எங்க விட்டோம்? முதல்ல இருந்தே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒளியினையும் உங்களோட போன் காலுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். நல்ல வேலை இந்த பிசினஸ் மேன் போன் எடுத்து பண்ணிட்டாரு. ஹலோ சார். சரிங்க சார் சரிங்க சார். உங்க போன் காலுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன் சார். சரிங்க சார் சரிங்க சார். சூப்பரா பண்ணிடலாம் சார். அது கிவ் மை பெஸ்ட். கண்டிப்பா பண்ணிடலாம் சார். என்கிட்ட கொடுத்துட்டீங்க சார். சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கலாம் சார். சரிங்க நன்றி சார். உங்களோட போன் காலுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். நல்ல வேலை போன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட கொடுத்துட்டாரு. இப்பயாவது உட்காந்து பைபிள் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அண்ணே என்னமோ படிக்கிற மாதிரி இருக்கு. அண்ணே கிளைமேட் சூப்பரா இருக்கு. வாங்க போய் ஒரு பீஸா சாப்பிட்டு வருவோம். சாப்பிடுவோம். நானும் ஆபீஸ் முடிச்சு வந்ததுல இருந்து எதுவும் சாப்பிடவே இல்லை. இந்த பில்ல மட்டும் நீ கட்டுறது. எப்ப பார்த்தாலும் அதை நான் தானே பண்றேன். வாங்க. எனக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்க மாதிரி. வேலையில ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா? சம்பளம் டபுள் மடங்காவா? தேங்க்யூ ஜீசஸ். இந்த விஷயத்த நான் பாஸ்டர்கிட்ட ஷேர் பண்ணி பாஸ்டர் ஸ்வீட் எடுத்துக்கணும். வேலையில ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு பாஸ்டர். சம்பளம்லாம் அப்படியே டபுள் மடங்கு பாஸ்டர். நம்ம கர்த்தருடைய கிருபை தான் பாஸ்டர். உங்களை நல்ல பெரிய கொண்டு போகாது. அதுக்கு நம்ம ப்ரே பண்ணுவோம். சரிங்க பிரதர் பிரதர்
பிரதர் பிரதர் சீட் எடுங்க. இல்லை பிரதர், வேலையில் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. சம்பளம்லாம் அப்படியே டபுள் ஆகலாம். நம்ம கட்டோடைய கிருபை தான் பிரதர். சரி கட்டத்துக்குள்ள சந்தோஷமா சமாதானமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்ணி வாங்க வேண்டியதா இருக்கு. ஆனா அவருக்கு எல்லாமே நேர்த்தியே நடக்குது. நம்மளும் இனிமேல இருந்து தினந்தோறும் பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணி கரெக்டான டைமுக்கு சர்ச்சுக்கு வரணும். அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ் ஜெபம், சோத்திர கூட்டம், வாலிபர் கூட்டம் எல்லாத்தையும் மறக்காம கலந்துக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய காரியத்துல நான் ஆசிரியர் அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன். நீங்களும் ஆசிரியர் இருக்காரு.